வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் ஒரு வீட்டுக்கு விண்டோஸ் எப்படி பிளான் பண்ணணும், எங்கெங்கே வைக்கணும், அந்த விண்டோ பிளேஸ்மெண்ட்னால என்ன டிஃப்ரென்ஸ், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு ஜன்னல் பிளான் பண்ணும்போது ஜென்ரலாக என்ன ஆகிடும்னா, ஃபஸ்ட்டு விண்டோவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் எங்கே வைக்க போகிறோம், இன்டீரியர்ஸ் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா விண்டோ எங்கே பிளான் பண்ண போகிறோன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம மற்ற ஃபர்னிச்சர்ஸ்லாம் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டு வந்து பக்கத்துலேயே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் வெயில் அடிக்கும்போது மூஞ்சிக்கு நேராக ஃபஸ்ட்டு வெயில் அடிக்கும். அது நம்மளுக்கு வேணுமா வேணாமான்றதை ப்ரிஃபர் பண்ணணும். இன்னொன்று, டிவி இருக்கிற சைடில், டிவிக்கு ஆப்போசிட் சைடில் விண்டோ கொடுத்தோன்னா அதுலேருந்து கிளார் அடிக்கும் டிவி பார்க்கும்போது. ஸோ அப்போ கர்டைன்ஸ் எல்லாருமும் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும், ரூம் இருட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து பார்க்கணும். இன்னொன்று, அக்கம் பக்கத்து வீட்டோட அட்மாஸ்ஃபியரும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா பக்கத்தில் வீட்டோட பால்கனி இருக்குது, அதுக்கு நேராக நம்ம வந்து விண்டோ கொடுக்குறோம். இல்லை அங்கே ஒரு கிச்சன் எக்ஸாஸ்ட் இருக்குது, அதுக்கு நேராக நம்ம விண்டோ கொடுக்குறோன்னா கண்டிப்பாக அது நம்ம விண்டோவோட பிளேஸ்மெண்ட், அதோட பர்பஸ் எல்லாமே பாதிக்கும். ஸோ விண்டோவோட சைஸஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூம் சைஸஸ். இப்போ ஒரு ஹால் இருக்குன்னா ஹாலில் வந்து 4x4 இல்லை ஒரு 5x4 6x4 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு சின்ன பெட்ரூம் 10x10 தான் வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 3x4 கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பெட்ரூம் 12x10னா 4x4 கொடுக்கலாம். இன்னும் நீங்கள் பால்கனி ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரினா வந்து 6x6 7x6 அந்த மாதிரி விண்டோஸும் கொடுக்கலாம். இன்னொன்று, அதுக்குள்ளே நம்ம என்ன ஃபர்னிச்சர்ஸ் வைக்க போகிறோம். இப்போ வீட்டில் ஒரு டிவி யூனிட் வைக்கிறோம்னா டிவி யூனிட்டுக்கு பேக் சைட் விண்டோ கொடுக்க முடியாது. அப்போ ஒரு விண்டோ 4x4 கொடுக்கறதுக்கு பதிலாக 2 விண்டோ 2x4 2x4 அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை 2x5ல் 2 விண்டோஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம விண்டோ பொசிஷனிங் வந்து பிரித்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரூமில் ஒரு விண்டோ கொடுக்கறதுக்கு பதிலாக 2 சைடு விண்டோஸ் கொடுத்தோன்னா கிராஸ் வென்டிலேஷன் இருக்கும். ஒரு சைடு காற்று உள்ளே வந்துட்டு ஒரு சைடு வெளியே போகும். அதனால ரூமில் இருக்க ஹீட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக குறையும். ஸோ விண்டோஸ் பிளானிங் பற்றி பார்த்துட்டோம். என்னென்ன டைப் ஆஃப் விண்டோஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் விண்டோஸ். இந்த ஃபிக்ஸட் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஸ்லைட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஃபிக்ஸட் கிளாஸ் தான். இது நம்மளுக்கு எங்கே யூஸ் பண்ணலான்னா, இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து நம்மளுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்குது, ஒரு கார்டன் ஏரியா இல்லை ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அந்த மாதிரி அழகான வியூஸ் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வரணும், அதை நம்ம அடிக்கடி திறந்து மூட மாட்டோம், அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸட் விண்டோஸ் கொடுக்கலாம். ஸ்டேர்ஸ் பக்கத்தில் ஃபிக்ஸட் விண்டோஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு லைட்ஸோட டிபெண்டன்சி குறையும். பகல் நேரம் அந்த கிளாஸ் வழியாகவே வெளிச்சம் வந்துடும். நேச்சுரல் லைட்டிங்காக பாத்ரூமோட சீலிங்கில் வந்து அந்த கிளாஸஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்போ நேச்சுரலாகவே பாத்ரூம் வந்து வெளிச்சமாக இருக்கும் லைட்ஸ் போடாமல். பட் ஏர் வென்டிலேஷனுக்காக கம்பல்சரி எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்தாகணும். டோருக்கு பக்கத்துலலாம் அந்த ஃபிக்ஸட் விண்டோஸ் வந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு யார் வராங்க போகிறாங்க அப்படின்றது ஈஸியாக நம்ம பார்த்துக்கிட்டு டோரை திறக்காமலே பார்த்துட்டு டோர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் கிளாஸ் கொடுக்கும்போது தேவைக்கேற்ற மாதிரி எங்கே வெளிச்சம் வரணும், ப்ரைவசி இருக்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து ஃப்ராஸ்டடாவோ டிண்டடாவோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டிசைன் வந்து ஸ்லைடிங் விண்டோஸ் தான். இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் விண்டோஸ்ன்னு கூட சொல்லலாம். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட லைஃப் வந்து மற்ற ஓப்பன் விண்டோஸை விட, கேஸ்மெண்ட் விண்டோஸை விட இது லைஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பெட்ரூம்லேருந்து பால்கனி போகிறோம், அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி விண்டோஸ் தான் கொடுத்தாகணும். ஏன்னா கேஸ்மெண்ட் டைப் விண்டோஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பெருசாக ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணும், போயிட்டு வரும்போதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும். இன்னொன்று, இது ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா திறந்து மூடுறதுக்கு பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாகவே இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்மெண்ட் விண்டோ. கேஸ்மெண்ட் விண்டோன்றது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஓப்பன் டைப் விண்டோஸ் தான். இதில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ்னால் நம்மளுக்கு ஓப்பனிங் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும், அதிகமான ஏர் ஃப்ளோ உள்ளே இருக்கும். ஸோ இப்போ கிச்சன் மாதிரி இடத்துலலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஏர் ஃப்ளோக்காக ஓப்பன் டைப் விண்டோஸ் கொடுத்தோன்னா நிறைய காற்று உள்ளே வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆனிங் விண்டோஸ். ஸோ இதுவுமே ஓப்பன் டைப் விண்டோ மாதிரி தான். பட் நார்மல் நம்மளுக்கு இப்படி ஓப்பன் பண்ணுறதுல இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் எங்கே தேவைப்படும் அப்படின்னா, இப்போ மழை பெய்யுது ஒரு இடத்துல, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம விண்டோ வந்து க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஆனிங் விண்டோஸ் தான் போடணும். ஏன்னா மழை தண்ணி அது மேலே பட்டால் கூட அது வழியாக வடிஞ்சு கீழே போயிடுமே தவிர்த்து வீட்டுக்குள்ளே வராது. நம்மளுக்கு விண்டோவும் ஓப்பனாக இருக்கிறதுனால வென்டிலேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா பே விண்டோஸ். ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு எக்கனாமிக்கல் ரீசன்னாலேயோ இல்லை ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட்ஸ்னாலேயோ ஒரு பால்கனி கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பால்கனி அந்த விண்டோலேயே கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு பெரிய விண்டோ வச்சு அதில் ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் வச்சு அழகாக புக்கு படிக்கிறதுக்கு, காஃபி குடிக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அழகாக நம்ம வந்து வெளியே வியூவை பார்த்துட்டு உட்காரணும், ப்ரைவசியாகவும் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த விண்டோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு சாதா பெட்ரூமே ரொம்ப ரிச்சான எலிகண்ட்டான லுக் அண்ட் ஃபீலுக்கு வந்து இந்த விண்டோ கொண்டு வந்துடும்.
அதே மாதிரி இந்த விண்டோ எலிவேஷன்லேயும் மிகப்பெரிய ஒரு ஆடானாக இருக்கும். ஸோ பே விண்டோவை எலிவேஷனுக்காக பிளான் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் வியூவே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த விண்டோஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். யாராவது வீடு கட்ட போகிறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.